கோவிந்தா நாராயணா 10 அவதாரங்கள் படித்த பரந்தாமா நீலமேகனானித்த சாம்ராணி வாசகா ஒரடி இரடி உலகளந்த மாயவா உங்களுடைய பாதார கமலங்களுக்கு ஆதாரமாக உன்னை மைத்தனாகிய இந்த சகாதேவன் வணங்குகிறேன் மாயவா. தங்களுடைய வாதத்திற்கு தங்களுடைய தங்கையாகப்பட்ட பாதாளியும் வணங்குகிறேன் அண்ணா. பாண்டவராகப்பட்டவர் எந்த ஒரு குறைவில்லாதபடிக்கு இந்த உலகம் அழியும் வரை இந்த பாண்டவருடைய ஐவருடைய பெயரும் புகழும் பாஞ்சாலுடைய பெயரும் நீரோடி கால வாழ இன்னும் சமுத்தியமாக நிம்மதியோட வாழ வேணும் வாழ வேணும்னு சொல்றீங்களே, எப்படி மாமா நாங்கள் வாழ்வது மாயவா? இதோ பாண்டவராகப்பட்டவர் நாட்டை கேட்கும் தருவாயிலே 10-18 நாள் சண்டையானது ஆரம்பம் செய்யலாம் என்று தகனுடைய வார்த்தை கேட்டு துரியோதனாகப்பட்டவன் சொல்லிவிட்டான். உண்மைதான். ஆனால் அப்படி சொல்லிய நாள் முதலாக நாள் வரைக்கும் பாண்டவராகப்பட்டவர்கள் எதை நினைத்து நீங்கள் இப்படி அழுது உழம்பிக் கொண்டிருக்கிறீர்கள்? மாயவா இதோ நாடு கேட்டோம், நாடு கொடுக்கும்போது சொல்லிட்டான். அன்று ஒரு காலத்துல நாடு இருக்கும் பொழுது அந்த துரியோதனன் இடத்துல என்ன சொல்லி இருக்கிறார்? மாயவா பாண்டவருக்கு நாடு வேணும் என்றால் குருச்சேத்திர பூமியிலே சண்டை ஆரம்பிக்கணும். அந்த 18 நாள் சண்டையில யார் ஜெயிக்கிறார்களோ அவருடைய இந்த நாட்டை ஆளுன்னு சொல்லி உங்களிடத்துல சொல்ல அந்த வார்த்தை வந்து என்கிட்ட சொன்னீங்க, அதை ஏற்றுக்கொண்டோம். இருந்தனால ஒரு சந்தேகமாக இருக்கிறது. இந்த சகாதேவனுக்கு மாயவா குருச்சேத்திர பூமியிலே சண்டையானது ஆரம்பிக்க வேண்டும் என்றால் அது எப்படி ஆரம்பிக்க வேணும்? எந்த நாளிலே சண்டை ஆரம்பிக்க வேணும்? அந்த நல்ல நாளிலே சண்டை ஆரம்பித்தால் இந்த பாண்டவனுக்கு வெற்றி தரும் என்று சொல்லி புரியாமல் இருக்கிறோம். இந்த பாண்டவன் சகாதேவா இதோ நடந்தது எல்லாம் எனக்கு தெரிவித்தால் நான் உன்னிடத்தில் கோபித்துக் கொள்வேன் என்பதற்காக இதோ ஒன்றும் அறியாததை போல் என்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறாய். இந்த ரணங்களை யுத்தமாக நடக்க இருக்கிறது என்றால் அதற்கு முழு பொறுப்பும் நீதான் அல்லவா? சத்தியம் தவறாத சந்திரகுலத்திலே பிறந்தவன், கோடு தவறாத குருகுலத்திலே பிறந்தவன். அப்படி இருக்கும் பொழுது இந்த சகாதேவன் நான் தவறு செய்திருக்கிறேனா? அதாவது தவறு நீ செய்யவில்லை. இதற்கு இந்த 18 நாள் சண்டையானது ஆரம்பம் செய்வது நீதானே. இதற்கு முதல் பிள்ளையார் சொல்லி போட்டதே நீதானே. உண்மைதான். ஏனென்றால் ஜகனுடைய வார்த்தை கேட்டு துரியோதனாகப்பட்டவன் உன்னிடத்தில் வந்து சாஸ்திரம் என்பது சகலருக்கும் பொருந்தும் ஒரு பொருள் மாயவா. அப்படியாப்பட்ட அந்த சாஸ்திரத்தை பார்க்க நல்லதானாலும் கெட்டதானாலும் சாஸ்திரத்தை பார்க்க பஞ்சாங்கத்தை பார்க்கணும். அப்படி என்று சொல்லி துரியோதனாகப்பட்ட உன்னிடத்தில் வந்து கேட்க என்ன செஞ்ச? நேற்று தினத்திலே துரியோதனன் வந்தான். வந்த உடனே சகாதேவா எனக்கு ஒரு சத்தியம் செய்யணும்னு சொல்லி கேட்டான். அதே போலவே சரி என்னதான் இருந்தாலும் என் கூட பிறந்தவன் அல்லவா, அபயம் என்று வந்தார். அந்த அபயத்தை தீர்க்க வேண்டும் சொல்லி நான் சத்தியம் செய்து விட்டேன். செய்த உடனே தம்பி சகாதேவா குருச்சேத்திர பூமியில சண்டையா இருக்கணும்னா நீ ஜாதகத்தை பார்த்து சொல்ல வேணும்னு சொல்லி எழுத்துல சொன்னார். அதுக்கு நான் சொன்னேன், மாயவா அண்ணா குருச்சேத்திர பூமியில சண்டையானது ஆரம்பிக்கணும் என்றால் மாதமோ ஆடி மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று அமாவாசை என்று தாய்ப்பால் குடிக்காதவன், எதுரூம படைத்தவன், கண்ணில் அழகு படைத்தவன் இப்படிப்பட்ட ஒரு மாவீரனை கொண்டு வந்து காளியம்மன் கோயிலுக்கு பலி கொடுத்தால் அவர்களுக்கே வெற்றி என்று சொல்லி ஜாதகத்திலே இருந்தது. உண்மைதானே நான் சொல்லியிருக்கிறேன்? உள்ள பிரதானமாக எடுத்து சொல்லிவிட்டாய். உண்மைதானே நான் சொல்லியிருக்கிறேன்? ஏதாவது தவறு நான் செய்திருக்கிறேனா? ஆனால் விஷயம் அதுவல்ல. இன்றைய தினத்திலே போதும் நிலைமையை பார்த்தால் அந்த கௌரவராகப்பட்ட துரியோதனுக்கே வெற்றியானது செய்துவிட்டான். ஜெகனுடைய வார்த்தை கேட்டு இப்படியாவட்ட அம்சம் எல்லாம் பொருந்தியவர் யாராக இருந்தால் அவரை கொண்டு போய் காளியம்மன் கோயிலுக்கு கடவுளி கொடுத்தால் யார் கொடுக்கிறாரோ அவருக்கே வெற்றி என்று நீ சொல்ல அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு என்ன தெரியுமா செய்தார்? இதோ அர்ஜுனனுக்கும் நாயக்கண்ணிக்கும் பிறந்த நல்லரவ பாலனை சந்தித்தான். ஏன் சந்திக்கணும்? எதுக்காக? என்ன காரணம்? இதோ நீ சொன்னாய் அல்லவா பஞ்சாங்கத்தில் ஆடி மாதம் 1ஆம் தேதி. அந்த ஆடி மாதம் 1ஆம் தேதியில் இருக்கக்கூடிய அத்தனை அம்சையும் நீ பஞ்சாங்கத்தில் உள்ளது போல சொன்னாய் அல்லவா? அது எல்லா பொருத்தமும் அரவானுக்கு மட்டுமே உள்ளது.
தாய்ப்பால் குடிக்காதவன், ஆமா. எதிரோம படைத்தவன், படைத்தவன். பன்னர் அழகு படைத்தவன், ஆமா. தந்தையுடைய முகத்தை பார்க்காத இந்த அகில உலகத்திலே அரவானை தவிர வேற யாருமே கிடையாது. அப்படியாப்பட்ட இடத்திலே உன்னிடத்தில் எப்படி சத்தியம் செய்து ஆ. சத்தியத்தை வாங்கிக் கொண்டு ஆ. இதோ சூது செய்தானோ அதை போலவே ஆ. அரவ பாலிடத்திலும் ஆ. என் உயிரை கொடுத்து உன் உயிரை காக்கிறேன் தந்தையை என்று சத்தியம் செய்ய அரவான் சத்தியம் செய்தான். சத்தியம் செய்தவுடனே சரி. நீ கடவுளுக்கு வர வேண்டும் என்று சொன்னவுடனே ஆ. சத்தியத்தை மீறாமல் சந்திரகுலத்தில் பிறந்தவன், ஆ. தோடு தவறாத குருகுலத்திலே பிறந்தவன். ஆ. அதனாலே ஆ. இதோ அரவானாகப்பட்டவன் ஆ. காளியம்மன் கோயிலுக்கு நரபலிக்கு வருவதாக ஆ. இதோ துரியனிடத்தில் சத்தியம் செய்து விட்டால் நாளை தினம் வருவான். கடவுளுக்கு போய் கொண்டிருக்கிறார். தங்களுக்கு வெற்றி என்பது கிடையாது என்று ஒத்த வார்த்தையாக சொல்லிவிட்டார். இந்த பாரதமானது முடிவது எப்போ? இந்த பாதியாட்டை நாங்க ஆள்வது எப்போ? இந்த பாண்டவர்கள் நாங்க எப்பத்தான் ஜெயிக்க போறோம்? பாஞ்சாலி, நான் இதில் என்ன செய்வது? நான் ஒன்றும் இயலவில்லை. இதோ பஞ்சாங்கத்தை கழித்து கொடுத்தது சகாதேவன், கடவுளுக்கு வருவேன் என்று சத்தியம் செய்ததோ அரவப்பாளன். தவறையெல்லாம் நீங்க செஞ்சுட்டு செய்யறதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு அந்த சீலம் நான் என்ன பண்ணுவேம்மா? ஓடுறீங்களே? தெரிந்ததோ தெரியாமலோ புரிந்ததோ புரியாமலோ தவறு செய்திருந்தனால இந்த பாண்டவனை இத்தனை வருட காலமாக 12 வருஷம் வனவாசமும் 1 ஆண்டு 5வது வாசமா வனத்திலே தெரிந்து கொள்ள இருந்தோம். அந்த ஒவ்வொரு வனத்தில எந்த ஒரு ஆபத்து இருந்தாலும் அந்த ஆபத்தமெல்லாம் நீதான் எங்களை காப்பாத்துனீங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த தினத்திலே ஜாதகத்தை நான் பார்த்தேன். அரவானும் சத்தியம் செய்திருக்கிறான். அதனால எப்படியாவது இந்த பாண்டவர்கள் நீதான் காப்பாற்ற வேணும். மாயவா, மாயவா, இதோ பாண்டவர்களே, அன்றைய தினத்திலே உங்களுக்கு நான் எப்படி வாக்குறுதி கொடுத்தோம், இந்த பாண்டவர் எல்லாம் ஒரு கோழி முட்டைகளை போல இந்த மாய கண்ணனாகப்பட்ட நான் ஒரு கோழியை போல அடைகாத்து உங்களை காத்து ரசிக்கிறேன் என்பதற்காக உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். சரி, அப்படி இருந்தாலும் இதோ இன்றைய தினத்திலே பாண்டவர் நாங்கள் வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெற வேண்டும் என்றால் இதோ நாகலோகம் போக வேண்டும். நாகலோகம் எதற்காக? நாகலோகம் சென்று நாகக்கண்ணியை சந்தித்து அவளிடத்திலே வார்த்தையானது சென்றால் இதுக்கு தகுந்த ஒரு ஏற்பாடு செய்வார். நாகக்கண்ணி நினைத்தால் மட்டும்தான் இந்த பாண்டவராகப்பட்டவர் இந்த குருச்சேத்திர போரிலே வெற்றியானது வருவீர்கள். சென்று நாகக்கண்ணியை சந்தித்தால் நாகக்கண்ணி நினைத்தால் மட்டும்தான் பாண்டவருக்கு இன்றைய தினத்திலே குருச்சேத்திர சந்தையிலே வெற்றியானது கிடைக்கும். புறப்படுதல் போகும்.
நாகலோகம் தேடி நாகக்கண்ணியை சந்திக்க இப்பொழுது நாகலோகத்தை ஆள்வதற்குரிய நாகக்கண்ணி சபை தருவார். அவர் வந்தால் அவரால் மட்டக்கதை அறியலாம்.
போய்